Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆங்கிலத்தில் பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம ஆங்கிலத்துல பேசுறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஷார்ட் சென்டென்ஸ்லாம் இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். சோ ஒரே சென்டென்ஸ், அதாவது ஒரே வகையான மீனிங்கை நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா எப்படி கேட்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? They watched movie. They அப்படின்னா அவர்கள், மூவினா படம், வாட்ச்டுனா பார்த்தார்கள். ஓகேங்களா? அவர்கள் படம் பார்த்தார்கள். They watched movie. ஓகேங்களா? இதையே நம்ம கொஸ்டினா கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? அவர்கள் படம் பார்த்தார்களா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா டிட்ன்ற, ஏன்னா பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல இறந்த காலத்துல கேட்கிறோம். ஓகேங்களா? சோ அப்போ வந்துட்டு டிட் அப்படின்ற கொஸ்டின் டைப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். டிட் தே வாட்ச்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க டிட்னு வந்திருக்கிறதுனால வாட்ச் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? டிட் தே வாட்ச் மூவி அப்படின்னா அவர்கள் படம் பார்த்தார்களா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்போ வந்துட்டு அவர்கள் படம் பார்த்தார்கள்ன்றதுக்கும் மீனிங் தெரிஞ்சிச்சு, அவர்கள் படம் பார்த்தார்களா அப்படின்னு கொஸ்டின் டைப்புக்கும் மீனிங் தெரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து பாசிட்டிவான ஆன்சர். அவர்கள் படம் பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா சொல்லிருக்கோம். அதே நெகட்டிவா பார்க்கல அப்படின்னா எப்படி சொல்லலாம்? அவர்கள் படம் பார்க்கவில்லை. இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா தே டிட்ன்ட் சொல்லலாம். இல்லைன்னா இத டிட் NOT போட்டோம், OT போட்டிருந்தோம்னா டிட் நாட்னு சொல்லலாம். ஓகேங்களா? did not watch movie அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல they didn't watch movie. இந்த did not நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, did வந்துட்டு இங்க எழுதுறேன் பாருங்க, did not, did space not, did space notன்றதுதான் நம்ம didn't ஷார்ட்டா ரைட் பண்றோம். இதனால மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? they didn't watch movie. அவர்கள் படம் பார்க்கவில்லை. ஓகேங்களா? சோ இதே வந்து நெகட்டிவாவே கொஸ்டின் கேக்குறேன்னா, அதாவது அவர்கள் படம் பார்க்கவில்லையா அப்படின்னு கேக்குறேன்னா அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, இந்த டிடின்ட் இங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? தே அப்படியே கொண்டு வந்துடணும், வாட்ச் அப்படியே கொண்டு வந்துடணும், மூவி அப்படியே கொண்டு வந்துடணும், கொஸ்டின் மார்க் வச்சிடணும். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியான டைப். நம்ம ஆன்சர் பாஸ்ட் டென்ஸ்ல ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் தான், பாசிட்டிவ் கொஸ்டின் ஆன்சர் தான். ஏன்னா இந்த வேர்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். டிட் யூஸ் பண்ணிருக்கோம். பட் நெகட்டிவ்க்கு வந்துட்டு ஈஸி. என்னன்னா டிடின்ட் யூஸ் பண்ணுவோம். அதே டிடின்ட் தான் கொஸ்டின்லயும் வரும், அதே டிடின்ட் தான் ஆன்சர்லயும் வரும். ஓகேங்களா? அவர்கள் படம் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் படம் பார்க்கவில்லையா அப்படின்னு கேக்குறேன். அப்போ didn't they watch movie? didn't they watch movie? அவர்கள் படம் பார்க்கவில்லையா அப்படின்னு கேக்குறேன். ஓகேங்களா? சோ இப்ப இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்த்தார்கள் அப்படின்னா படம் பார்த்தார்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம். அதே படம் பார்க்கவில்லை அப்படின்னா படம் பார்க்கவில்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ they went inside. அவர்கள் உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்றார்கள். இது வந்து ஆன்சர். ஓகேங்களா? they went inside அப்படின்றது அவர்கள் உள்ளே சென்றார்கள். இப்போ இதே வந்துட்டு நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல கேக்குறோம். அதுக்கு வந்து டூன்ற நம்ம கொஸ்டின் டைப் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? do they go inside, அதாவது அவர்கள் உள்ளே சென்றார்களா, அவர்கள் உள்ளே சென்றார்கள்ன்ற ஆன்சருக்கு they went inside ன்னு சொல்லிட்டோம். அவர்கள் உள்ளே சென்றார்களான்னு கொஸ்டின் கேக்குறேன். ஓகேங்களா? do they go inside, அவர்கள் உள்ளே சென்றார்களா. ஓகேங்களா? அதே வந்து நெகட்டிவ்ல கேக்குறேன். அவர்கள் உள்ளே செல்லவில்லை, அவங்க உள்ள போவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து they didn't go inside. they didn't go inside. சோ இது வந்துட்டு அவர்கள் போகவில்லை. ஓகேங்களா? இந்த இடத்துலயும் பாருங்க, டூ யூஸ் பண்ணக்கூடாது, டிட் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா சென்றார்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ வந்துட்டு ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயத்த தான் சொல்றோம். இந்த இடத்துலயும் அவர்கள் உள்ளே சென்றார்கள் அப்படின்னா, செல்கிறார்கள் அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ சென்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதே சென்றார்கள் அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல நடந்துச்சு. அப்போ தே வெண்ட் இன்சைட், அதுக்கான ஆன்சர் இது வந்துட்டு வெண்ட்ன்றதும் பாஸ்ட் டென்ஸ் தான் குறிக்கும். ஓகேங்களா? அப்போ அதுக்கான கொஸ்டின் வந்துட்டு did they go inside, அவர்கள் உள்ளே சென்றார்களா அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? அதே நெகட்டிவ்ல நம்ம ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா they didn't go inside, அவர்கள் உள்ளே செல்லவில்லை.
அவர்கள் உள்ளே செல்லவில்லை. they didn't go inside. ஓகேங்களா? இப்போ அவர்கள் உள்ளே செல்லவில்லையா அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன்னா அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல ஆன்சர் கொஸ்டின் பண்ணலாம்னா didn't they go inside, அதாவது நம்ம நெகட்டிவாவே கொஸ்டின் கேக்குறோம். அவங்க உள்ள போகலையா செல்லவில்லையா அப்படின்னு கேக்குறேன். அப்போ அதுக்கு ஆன்சர் அதுக்கு கொஸ்டின் என்ன கேட்கலாம், இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்னா didn't they go inside அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? சோ ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி சென்டென்ஸ் பார்க்கலாம். he introduced himself, அவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஓகேங்களா? இப்ப இதுக்கு நான் எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாரா அப்படின்னா கொஸ்டின் நான் கேட்கும்போது எப்படி கேட்கலாம்னா did he introduce himself. இந்த இடத்துல introducedன்னு வந்திருக்கு, ஏன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ஆன்சர் பண்றோம். ஓகேங்களா? அதே பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேக்குறோம்னா did he introduce மட்டும் போட்டா போதும். அதாவது present verb யூஸ் பண்ணா போதும், பாஸ்ட் verb யூஸ் பண்ண கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இங்க ஒரு பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு இல்ல, didன்றதும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் 2 தடவை வரக்கூடாது, ஒரே டைம் தான் வரணும். இந்த இடத்துல did யூஸ் பண்ணாதனால நம்ம ed யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அதாவது கொஸ்டின் டைப்பா டிட்னு இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து பாஸ்ட் டென்ஸ், இங்க பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. சோ இந்த இடத்துல வேர்பை வந்து நம்ம எந்த டச்சும் பண்ண வேண்டியது இல்ல. அதே வந்து இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் வேற ஏதாவது இருக்கா, he introduced himself மட்டும்தான் இருக்கு. சோ பாஸ்ட் டென்ஸ் எங்கேயும் இல்ல. அப்ப நம்ம வேர்பை என்ன மாத்துறோம், பாஸ்ட் டென்ஸா மாத்துறோம், பாஸ்ட் வேர்பா மாத்தணும். ஓகேங்களா? did he introduce himself, அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாரா, அவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். he introduced himself. ஓகேங்களா? did he introduce himself, he introduced himself. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இத நெகட்டிவா எப்படி கேட்கலாம்னு பார்க்கலாம். he didn't introduce himself. நெகட்டிவா ஆன்சர் சொல்றாங்க. அவங்க வந்து அவர் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை. he didn't introduce himself. அவர் தன்னை அறிமுகப்படுத்தவில்லை. இதே வந்து நெகட்டிவா கொஸ்டின் கேட்கணும்னா அவர் தன்னை அறிமுகப்படுத்தவில்லையா, didn't he introduce himself. அவர் தன்னை அறிமுகப்படுத்தவில்லையா, didn't he introduce himself. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் கொஸ்டின், இது மாதிரி 4 டைப்ஸ்ல நம்ம 3 சென்டென்சஸ் பார்த்திருக்கோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், மேக்ஸ் வீடியோஸ், ஃபார்முலாஸ் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேங்கிங் லெட்டர்ஸ்லாம் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.